everyone. இன்னைக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். லாஸ்டா இப்போ நேத்து நடந்த ரோபோ சங்கர் அவங்களோட விஷயம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு குடிக்கிறது எவ்வளவு தப்பு அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும். அது எந்த லெவலுக்கு கொண்டு போய் விடும் அப்படிங்கறது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மஞ்சக்காமலை பத்தி எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். பிகாஸ் மஞ்சக்காமலை வந்ததுக்கு அப்புறமா ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும், அதுல இருந்து ரெக்கவர் ஆகுறது எப்படி, என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும், வந்துருச்சுன்னா எந்த அளவுக்கு கஷ்டப்படுவோம் அப்படிங்கறது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். பிகாஸ் அதை நான் டிராவல் பண்ணிருக்கேன் அப்படிங்கறதுனால இந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. மஞ்சக்காமலை வந்துருச்சு, நீங்க ஜஸ்ட் பாத்துட்டீங்க, பிளட் டெஸ்ட் எடுத்து பாக்குறீங்க, உங்களுக்கு பிலிருபின் லெவல் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா நீங்க எடுத்ததையுமே எல்லாரும் பண்றது நாட்டு மருந்து பாக்குறதுக்காக போறது. ஃபர்ஸ்ட் அதை பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் போய் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஆச்சு எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்து லிவர் எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா லிவர் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் சிம்டம்ஸே தெரியப்படுத்தும். மஞ்சக்காமலை அப்படிங்கிறது ஒரு நோய்லாம் கிடையாது. உங்களுடைய லிவர் ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்குது அப்படிங்கறது காமிக்கிறதுக்கான ஒரு சிம்டம் தான். அது என்ன பண்ணும் அப்படின்னா தேர்ட் ஸ்டேஜ் சிரோசிஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு சிம்டம்ஸா காமிக்கும். மஞ்சக்காமலை வரும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபீவர் வரும், கண்ணு வந்து ரொம்ப எல்லோ கலர்ல இருக்கும், யூரின் எல்லோ கலர்ல போகும், வாமிட் வந்துட்டே இருக்கும், மோஷன்ஸ்ல பிளட்டா போகும், மோஷன் சம்டைம் பிளாக் கலர்ல போகும். இது எல்லாமே லிவர் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்குது அப்படிங்கிறதுக்கான சிம்டம்ஸ். இதை பார்த்ததையுமே மஞ்சக்காமலைன்னு பார்த்ததையும் நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா வேகமா நாட்டு மருந்து போறது. நாட்டு மருந்து போறதா வேண்டாமான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி லிவர் எந்த கண்டிஷன்ல இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாட்டு மருந்துக்கு போறது பெஸ்டா இருக்கும். நாட்டு மருந்து போய் அதுவும் செட் ஆகல அப்படின்னா நமக்கு லிவர் மட்டும் ஸ்பாயில் ஆகாது, கிட்னியும் சேர்ந்து ஸ்பாயில் ஆகும். அப்புறம் ரெண்டுமே வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் வரைக்கும் கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ரொம்ப அவேர்னஸோட இருக்கணும் அப்படின்னா சின்ன பையன்லயே உங்களுக்கு மஞ்சக்காமலை வந்திருக்குது, வந்துட்டு அப்போ நாட்டு மருந்து எடுத்து சரியா இருக்குது, திரும்பவும் வந்து இப்ப வந்து ட்ரிங்க் பண்றீங்க, எப்பவாவது ட்ரிங்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ரெகுலரா குடிக்கிறது கிடையாது, எப்பவாவது ஃப்ரெண்ட்ஸோட அந்த மாதிரி மட்டும் தான் குடிக்கிறது அப்படின்னா கூட நீங்க ஒன்ஸ் வந்து அப்பப்போ பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா முன்னாடி உங்களுக்கு மஞ்சக்காமலை வந்திருக்குதுன்னா ஏதோ லிவர்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். நீங்க ரிப்பீட்டடா திரும்பவும் ட்ரிங்க் பண்ண அதோட ஃபங்க்ஷன் ஆல்ரெடி ஓரளவுக்கு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ட்ரிங்க் பண்றப்போ லிவர் சுத்தமா ஃபங்க்ஷன் ஸ்டாப் பண்ணிடும், ரொம்ப கஷ்டப்படுவது ஃபங்க்ஷன் பண்றதுக்கு. அதுக்கப்புறமா இந்த இதெல்லாம் வரும். லாஸ்ட் சிரோசிஸ் ஸ்டேஜ் போயிடுச்சு அப்படின்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கும் மீறிச்சு அப்படின்னா நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் போகணும். லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் போச்சுன்னா டோனர் கிடைக்கணும், ஃபேமிலி மெம்பர்ஸே டோனர் ஆக வேண்டியது வரும். அது நிறைய கஷ்டம் இருக்கும், நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதுவும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போய் அட்மிட் ஆயிட்டீங்கன்னா நல்லாவெல்லாம் இருக்காது. நிறைய வயிறு ஃபுல்லா நீர் போறதுக்கும் காலில் நீர் போறதுக்கும் நடக்க முடியாது, மூச்சு திணறும், நிறைய ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு. அந்த லிவர் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா லிவர் ஒண்ணுதான் வந்து அது நம்ம பண்ற தப்பெல்லாம் நம்ம சரிக்காது சாப்பிட்டாலும் என்ன பண்ணாலும் அதவே ரெக்கவர் பண்றதுக்கு ட்ரை பண்ண முடியாத டைம்ல அது ஷட் டவுன் ஆகும்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. சோ ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஸ்டார்டிங் ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, வெளியில ரொம்ப சிக்கன் வேகாத சிக்கன் அந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கிற டைப்பா இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு ஹெல்த் கான்சியஸா இருக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். பிகாஸ் ஒரு 7-8 மாசம் இந்த லிவர் டிசீஸ் கூடயே இருந்ததுனால இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. தேங்க்யூ.